கயஸ் வந்து லைலாவின் மேல் மிகப்பெரிய காதல் கொள்றான். அவளுக்காக அவள் நினைச்சு எண்ணி எண்ணி உருகுறான். அவனுடைய நண்பன் நினைக்கிறான், என்னடா ஒரு பொண்ணுக்கு ஏன் இவ்வளவு உருகுற நீ, இதுல என்ன இருக்கு, ஒரு பெண் தானே அவ, இங்க வா, அரேபியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகிகள் உண்மையால் இருக்கிறவர்கள், அரேபியாவே அழகி, அரேபியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகிகள் உண்மையால் இருக்கிறவர்கள் யார் வேண்டுமோ சொல்லுன்னு சொன்னானா. சொன்ன கயஸ் வந்து இப்படி இருந்த பொம்பளை பிள்ளைகள் பேர் எல்லாம் வரிசையா பார்த்துட்டு இங்கு பெண்களே இல்லையே நானா. என்ன சொல்லுவாங்கன்னா, லைலாவின் அழகை காண கயசின் கண் கொண்டு காண வேண்டும்னு. அந்த மாதிரி நான் வந்தளவு நிகழ்ச்சியை வந்து ராஜா சாருடைய மனம் கொண்டு தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். காரணம், பார்க்காத மேடை இல்லை, அடையாத இடம் இல்லை, இன்னொரு பாராட்டு கேட்ட போறதில்லை, எல்லாவற்றிலும் உச்சம் பார்த்தாச்சு. அப்படிங்கிறத அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சரி பரவாயில்ல, இதுதான் முதல் மேடை மேல உட்கார்ந்து பாருங்க, இந்த மனம் எனக்கு வாசப்படும் நான் நினைச்சேன். இந்த படத்தின் இயக்குனர் வந்து சமுத்திரக்கனியின் உதவியாளர்களாக சொன்னாங்க. பொதுவாக நான் உதவியாளர்களை நண்பர் போல நடத்துறேன், சமுத்திரக்கனின் நண்பர்களை உதவியாளராக வச்சுக்கிறேன். அதனால பாணி வந்து முதல்ல சமுத்திரக்கனிக்கு நண்பன், அப்புறம் படம் பண்ண போகும்போது உதவியாளர் வந்து சேர்ந்தான். சமுத்திரக்கனி நண்பன் என்பதனால் வந்து நான் இந்த பாண்டியோட நிகழ்ச்சிக்கு வரல. காரணம், சமுத்திரக்கனி இப்போ சொல்ற மாதிரி நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பன் என்பாங்க. நான் அப்படிலாம் இருக்க முடியாதுன்னு. காரணம், திரு கலைஞர் அவர்களுக்கு மூப்பனார் நட்பு, மூப்பனார் அவர்களுக்கு ஜெயலலிதா அம்மா நட்பு, அதற்காக கலைஞர் ஜெயலலிதா அம்மா நட்பு நடத்த கிடையாது இல்லையா? அப்படி இருக்க முடியாது. நம்ம எல்லாருமே அன்பு செலுத்தலாமே ஒழிய எல்லாருமே நட்பு பாராட்ட முடியாது எல்லாத்தையும். ஆனா அப்ப அதை மீறி நான் பாண்டியோட நட்பு பாராட்டியிருக்கான காரணம் என்னன்னா, அவருடைய தயாரிப்பாளர் முத்துகிருஷ்ணன் அவர்களும் நமோநாதன் அவர்களும் ஒரு இருவருக்கு தெரியும், கொஞ்சம் காலம் ஒன்றா வாழ்றாங்க. வாழும்போது ஒருத்தன் படம் பண்ண முயற்சி பண்றாங்க போது கையில் இருக்க 5 கோடி ரூபாய் எடுத்து கொடுத்து சரி நீ ஆசைப்பட்ட போய் படம் எடுக்கணும்னு சொல்ற முத்துகிருஷ்ணன் போன்ற நண்பர்கள் வாழ்க்கையால நான் படத்துக்கு வேணும்னு நினைச்சேன். எனக்கு ராஜா சார் ஒரு கோரிக்கை இருக்கு. பொதுவாக நான் யார்ட்டையும் கோரிக்கை வைக்கிறதுல, அதனால எனக்கு எப்பொழுது யார்ட்டையும் புகார்கள் இருந்ததில்லை. எனக்கு கோரிக்கை இருந்தாலும் புகார் வரும். ஆனால் இந்த மேடையை விட்டோம்னா வந்து இந்த கோரிக்கை வைக்க வேண்டியதற்காக சொல்ல நினைச்சேன். நான் ஒரு யூடியூப்ல ஒன்று பார்த்தேன். திரு யுவன் சங்கர் ராஜாவை போல வந்து மாங்குயிலே பூங்குயிலே பாட்டு நீங்க பாடிருந்தீங்க, அவர் பண்ணா எப்படி பண்ணுவாருங்க, நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அதை ஒரு தடவை நீங்க ஒரு முழு படத்துக்கு பண்ணிடணும். காரணம், நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க, இதுவெல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு தெரியும். எனக்கு என்ன பெரிய விஷயம்னா, 1984 ஒரு பாட்டு போடுறாரு. 1984 தான் எனக்கு முதல்ல ராஜா சார் வந்து மாறாம வந்து வியப்புக்குரியா இருந்தது. எங்கன்னா வந்து நான் கல்லூரியில் படிக்கும்போது தளபதி குணா 2 படம் ஒரே நாளில் வெளியிட படம். முதல் காட்சி குணா பார்த்துட்டு பார்க்கும் பொழுது ஒரு தன் உடம்ப மூலதனமா வச்சு வேலை செய்கிற பெண்கள், அந்த பெண்களுடைய இடத்துல வளர்ற ஒரு கதாநாயகன் குணா. அவனுக்கு ஒரு பாட்டு அவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, உண்மை நான் அறிவேன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு நடுவில் வந்து ஒயிலாளவன்னு அந்த பாட்டு வந்து ஒரு தெளிவு பாட்டா மாறுறதுக்கு நடுவில் நல்லா அந்த காட்சி ஞாபகம் இருக்கும். ஒருத்தன் கட்டில் உட்காந்து சுத்தியலால் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த ரிதம்ல தான் பாட்டு மாறி இதுக்கு மாறும் ஒயில் அளவுக்கு. அதை பார்க்க எனக்கு தோணுச்சு, எல்லா விலைமகள் அதிகமாக இருக்கடம் வர்றவன் பூரா காமத்தின் உச்சத்துல வர்றான். தினசரி கட்டில் உடையுது, கட்டில சரி பண்றதுக்காக நிரந்தரமா ஒருத்தர் இருந்தாங்கிற காமிச்சு செய்ய அதுக்கப்புறம் காட்சி வரும் ஒயிலால. இன்னும் எப்படி ஒரு படத்துல ஒரு பாட்டுக்கு ஒருத்தர் கதை சொல்ல முடியுமா அந்த இதுல வந்து இசையில அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடுத்த காட்சி போய் தளபதி பார்த்தா ராக்கமா கையத்தட்டு தரையங்கன்னு இறங்கி ஆட்டம் போடுற ஒரு பாட்டு ஆடிக்கிட்டு இருக்கும்போது படாரு நிப்பாட்டி தேவாரத்தை உள்ள ஊதி குனித்த பூர்வம்னு ஆரம்பிக்கிறது இருக்குல்ல. எப்படி இது சேர கற்பனவே பண்ண முடியாது. அதை செஞ்ச பொழுதுதான் முதல்ல ஆச்சரியம் நினைச்சு. எப்ப 1992 அப்ப ஆச்சு அடுத்த ஆச்சரியம் இன்னைக்கு இருக்கு. எப்பொழுது மேடைகளை பெருசா கை நடுங்கிறதுல கால் நடுங்கிறதுல இங்க மட்டும் தான் நடங்கிட்டே இருக்காங்க. காரணம் இதையும் அவர் எப்படி கேட்பாருன்னு இடத்துல இருக்கேன். எது சொல்லணும், 84 ஒரு பாட்டு போடுறாரு என் வாழ்வில்னு ரஜினி சார் படத்துல. இத்தனை வருஷம் கழிச்சு ஹிந்தியில் இந்த பாட்டை போடுறாங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. 30 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. 30 ஆண்டு காலம் கழிச்சு அந்த பாட்டு இந்தியில போட்ட அன்னைக்கு ஒரே நாள்ல சோனி மியூசிக்ல ஒரு நாள்ல 45 லட்சம் பேர் இந்த பாட்டை பார்த்துருக்காங்க ஒரு நாள்ல. அப்ப அதனால சொல்றேன், இத்தனை காலம் தாண்டி வர முடியுங்களா நீங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு யுவன் சங்கர் ராஜா பண்ற மாதிரி ஒரு படம் பண்ணிருங்க. காரணம், 84 பண்ண பாட்டு 2016 கேட்போம்னா 2016 கூட ஒரு பாட்டு போட்டு எவ்வளவு நாள் கேட்போம். இன்னொரு கோரிக்கை தமிழ் திரையுலகத்தில் இருக்கு. குறிப்பா வந்து கார்த்திக் ராஜாவும் யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு இங்க இல்லாட்டினாலும் கூட. காரணம், இன்னைக்கு வந்து யாரும் வந்து சீடியா வாங்கி கேட்கறது இல்லை கார்ல. முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை வண்டி எடுத்துட்டு போனோம்னா அந்த வண்டிக்குள்ள வந்து டிரைவர் எப்படியோ வச்சிருக்க சீடியை வாங்கி போறக்கி நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டு எடுத்து போட்டுற மாட்டேதான் தோணும். இப்போ யாரும் சீடி வச்சுக்கிறதுல ஒரே ஒரு MP3 மட்டும் தான் ஒன்று சொல்லியிருக்கு. ஒரு பென்ட்ரைவ் சொல்லியிருக்கு. அந்த பென்ட்ரைவுக்குள்ள கிட்டத்தட்ட தனிச்சையில் இருக்க எல்லா இசையமைப்பாளர்களுடைய பாட்டு அடங்கிடுது இளையராஜாவை தவிர. அவ்வளோதான் வருது மொத்த பேர் பண்ண பாட்டு. யாரு பாட்டு அடங்க மாட்டேங்குது அந்த ஒரு பென்ட்ரைவுக்குள்ள அப்படின்னா இளையராஜா அவருடைய மொத்த பாட்டு அடங்கவே மாட்டேங்குது. அவன் பல பென்ட்ரைவ் இளையராஜா 1, இளையராஜா 2, இளையராஜா 3, இளையராஜா 4. இது வெறும் பாட்டு மட்டும். அது போக அது பண்ண பின்னணி இசை ஒன்று இருக்கு.
ஆனா இதை போய் நீங்க பட்டியல் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து உலகத்தில் எல்லாமே கம்ப்யூட்டர்ல கிடைக்குது நம்புற தலைமுறை கூகுள்ல அப்படி கிடைக்காது. ஆனா அந்த கூகுள்ல பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே இளையராஜாவுடைய பாட்டுடைய லிஸ்ட் போடும்போது மட்டும்தான் பட்டியல் முழுமை பெறவில்லை, முழுமையான பட்டியல் இல்லைங்கிற திருத்திரி போடுறது இளையராஜாவுடைய பாட்டு கூட தொடங்கும். யாராவது ஒருத்தர் அதை மொத்தத்தையும் எடுத்து மொத்தத்தை தொகுத்து, காரணம் எல்லா சாதனைகளும் முறியடிக்கப்பட வேண்டியதுதான். கவாஸ்கர் வந்த பொழுது கவாஸ்கர் போல ஆலையில்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதை மிஞ்ச டெண்டுல்கர் மிஞ்ச தோனிய கோலி மிஞ்சிருவாங்கிறாங்க. ஆனா எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு உண்மை, இன்னொரு இளையராஜா வரவே பரவாயில்லை. இத்தனை படம், இத்தனை வேலை, இத்தனை சாதனை இருக்குல்ல, என்னை போன்ற பல அஞ்ஞானிகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு இல்லையா, எனவே எவ்வளவு பேர் இருந்திருப்பான். எல்லாருக்கும் ஒரே சிரிப்போட பேசாம இருந்துட்டு ரைட் நீ கிளம்ப போய் குருவத்தில் படிக்க வைங்க எல்லோருக்கும் வேறுபாடு பார்க்காம பாட்டு போடுற குணம் இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய குணம். அப்ப அதை பூரா நம்ம தொகுத்துறணும். நான் சொல்ல அந்த கோரிக்கை வந்து கார்த்திக் ராஜா குணசேகர் சொல்ல அந்த கோரிக்கை அது மட்டும் இல்ல, இதை மொத்தத்தையும் தொகுத்துற வேலையேன்னு. அதை விட முக்கியமானது, அவர் வாழும் காலத்தில் இந்த மொத்த தமிழ் திரையுலகமும் கூடி அவருக்கு 40 வருஷம் ஆச்சு. அவர் வந்து அதுவே பெரிய சாதனை, நினைச்சே பார்க்க முடியல. மேடையில் இருக்கல மனோஜ்குமார் சார் தவிர மற்ற எல்லாருமே அவர் சினிமாவுக்கு வந்த பிறகு பிறந்தவர் ஓரத்தால அவரோட சேர்ந்திருக்காருங்க, பெரிய விஷயம். அப்ப இன்னும் பல வருஷங்கள் இருக்க போறாரு, 50 60. ஆனா ஒரு தடவை நாம் எல்லோரும் பார்க்க எல்லா தலைமையில் இருக்க எல்லா ஆகச்சிறந்த இயக்குநர்களும் ஆகச்சிறந்த கதாநாயகர்களும் அவர் பாட்டு இல்லாமல் யாருமே வந்திருக்க முடியாது. அவர் எல்லோரும் சேர்ந்து மொத்த தமிழ்நாடு மொத்த தமிழ் மக்களும், காரணம் மக்கள் எதை வியப்பாங்கன்னா தான் விரும்பியது மேடையில் நடந்தா வியப்பாங்கல்ல, அதான் வெற்றி படம். இளையராஜாவை கொண்டாடி பாராட்டுவதை ஒரு தமிழ்நாட்டில் யாரும் விரும்ப மாட்டான். அது பிரமாணம் நடந்தான்னு நினைக்கிறேன். அவங்க நிகழ்ச்சியின் கோரிக்கையை வச்சு விடைபெறேன். நன்றி, வணக்கம்.